திரு ரமேஷ் சேதுராமன், நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொகுதி தேர்விலேயே நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ அந்த தொகுதி தேர்வு தான் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் தாமதமாவதற்கும் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு பார்வையை சிவபிரியன் முன்வைக்கிறார். அப்படித்தானே? இல்ல, இது இந்த ஃபீட்பேக் வருதுங்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அதிமுக கிட்ட இருந்து இவங்க முதல்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது எந்தெந்த தொகுதிகள், இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு தெளிவில்லாம இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, பாஜக தவிர்த்து மற்ற கூட்டணிகள், இப்ப பாமக விட்டுருவோம், ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் நேரடியா அதிமுக டீல் பண்ணாங்க. பட் கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அமமுகவா இருக்கலாம், தமாகவாக இருக்கலாம், இல்லைன்னா இந்திய ஜனநாயக கட்சி, இல்லைன்னா புரட்சி பாரதம், இந்த மாதிரி தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் எப்படி அவங்க இது பண்ணாங்கன்னாக்கா, அது பாஜக கோஆர்டினேட் பண்ணி அத அப்படி என்ன காரணம் என்னன்னாக்கா, என்டிஏ அப்படிங்கும்போது தேசிய அளவுல பாஜக இதுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த கட்டமைப்பை வைத்திருக்கிறது. இப்ப அதிமுக முன்னாலே விலகி திரும்ப வந்தாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க கிட்டக்கன்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒதுக்குறாங்க. இப்ப நீங்க தமாக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல கும்பகோணம் சொல்ல முடிய காரணம் என்னன்னாக்கா, பொதுவாகவே மூப்பனார் காலகட்டத்தில இருந்தே அவங்களுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு இதுங்கிறது அவங்களுக்கு இருக்கு, ஃபாலோவர்ஸ்ங்கிறது இருக்காங்க அந்த ஆஸ்பெக்ட்ல. ஆனா ஈரோடு மேற்கோ, இல்லைன்னா ஒட்டஞ்சத்திரமோ, இல்லைன்னா ராணிப்பேட்டை, அங்க தமாக எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி இந்திய ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது ஒரு 2 கொடுத்திருக்காங்க, அது ஒண்ணும் பெருசா பேச வேண்டிய விஷயம் இல்ல. அதே மாதிரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பாத்தீங்கன்னா ராஜபாளையம். ஏன்னா இதுல என்ன பாக்கணும்னாக்க, ஏடிஎம்கே என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன்னா, எந்தெந்த தொகுதிகள் கொஞ்சம் ஒரு கான்ஃபிளிக்டா இருந்ததோ, ராஜபாளையத்தை பொறுத்தவரை ராஜேந்திர பாலாஜி நிப்பான்றது, அப்புறம் அவருக்கு வேற தொகுதி மாத்தி கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம். ஆனா அதே தொகுதிக்கு நடிகர் கௌதமி அவர்களும் வேலை செய்தார், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் அப்படிங்கறத பார்க்கணும். ஒருவேளை இவரை தொகுதியை மூவ் பண்ணிட்டு அந்த தொகுதியை நம்ம ஒதுக்குனாதானே கேள்வி வரும், அதை வேணாம், அது கூட்டணிக்கு கொடுத்துடலாம், எப்படி நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, இந்த மாதிரியான பல விஷயங்கள். இந்த மாதிரி நீங்க கௌதமியை பின்பாயிண்ட் பண்ணி சொன்னா, அவங்க பாஜகவில் இருக்கும் போதும் அதே தொகுதியில வேலை பார்த்தாங்க அந்த தொகுதிக்காக, அப்பயும் அவங்களுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்படல. இப்ப அதிமுகவிலும் இல்ல அதான் சொல்றேன். இல்ல இப்ப கூட்டணின்னு வரும்போது உங்களுக்கு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அதுதானே. அன்னைக்கு இருப்பதை விட அதை தொடர்ந்து அவங்க செய்திருக்கக்கூடிய வேலை. திரும்பவும் நான் சொல்றது அகைன், பாஜக அதிமுக இதை நீங்க பார்க்கணும். இன்னொரு விஷயமும் நான் எப்படி அதிமுக பார்த்துட்டாங்கன்னா, அதிமுக தங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி சீட்ஸ் என்ன, அந்த ஹை ப்ராபபிலிட்டி சீட்ஸா போக்கஸ் பண்ணுவோம், லோ ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் இவங்களுக்கு அலையன்ஸ் கொடுத்துருவோங்கிற அளவுல தான் பெருவாரியாக. இப்ப நான் சொல்லணும்னாக்க, பாமக அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்குது சேலம் மேற்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா தர்மபுரியா இருக்கட்டும், விக்கிரவாண்டியா இருக்கட்டும், ஒரு சில தொகுதிகள்ல அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா ஒரு சில தொகுதிகள்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜ், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருப்பூர். இல்ல திரு ரமேஷ் சேதுராமன், இப்ப நீங்க அதிமுக விட்டுருவோம், நீங்க சொன்ன மாதிரி அது கான்ஃபிளிக்ட் இருக்கிற இடங்களை அவங்க ஒதுக்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது அதிமுகவினுடைய வியூகம். ஆனா பாஜகவினுடைய வியூகம் என்னவா இருக்கிறோம்னா, நாம வலுவா இருக்கிற இடத்தை கேட்டு அதிமுகவிடமிருந்து வாங்குவது அப்படிங்க. அதுதானே சிவபிரியன் சொன்னாரு. இங்க பாஜக கேட்டு பெறணும் அப்படின்னு எதிர்பார்த்த தொகுதிகளையே அவங்க கேட்டு வாங்கல அப்படிங்கறது தானே சொல்றாங்க. இல்ல அதைத்தான் சொல்றேன். இப்போ என்னன்னாக்க, எந்த அளவுக்கு இது போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல ஓட் பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு தேய்ந்து போயிருக்கிறதுன்னு பாக்குறோம், பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுன்னு பாக்குறோம். சோ அதையும் மீறி நீங்க உங்களுடைய ஓட் ஷேர்ல நீங்க கம்மியா வாங்கியிருக்கீங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய இந்த என்டையர் எபிசோட்ல இதோடைய பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் சீட்ஸ்ல அவங்களுக்கு மேபி 20% அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல, 25% அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல, அதை தவிர்த்து ஒன்னும் கிடையாதுங்கிறது தான் நிச்சயமாக இருக்கும். ஆனா பாஜக தலைமைக்கே இன்னைக்கு அவங்க எப்படியான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா, 2025 கூட விட்டுருவோம், 2026 விட்டுருவோம், 2029 போக்கஸ் பண்ணுவோங்கிற அளவுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் மாட்டிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, இப்போ இந்த தொகுதிகள்ல நின்னு இவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைந்திருக்கும் பட்சத்துல
ஓவரால் இவங்களோட 2029க்கான நெகோசியேஷன் பவர்ங்கிறது போயிடும் ஒண்ணு. இன்னொன்னும் அவங்களுடைய வெற்றி தட்டி பறிக்கப்படும் நிலையில சரி நாளைக்கு அதிமுக என்ன சொல்ல முடியும்னாக்க, உங்களுக்கு நாங்க கொடுத்த கூட்டணியால தான் நாங்க தோக்க பல இடங்கள்ல தோக்கக்கூடிய இதுன்னு இருக்கும் பட்சத்துல அந்த சமயத்துல கூட்டணியால மட்டும்தான், இல்லைன்னா நாங்க இன்னும் அதிக வெற்றி பெற்றிருப்போம், இல்லைன்னா கூட்டணியால தான் இந்த பிரச்சனைகள் வந்து. யார் அதை சொல்லுவாங்கங்கிறீங்க, பாஜகவா அதிமுகவா? அதிமுக தரப்புல இருந்து சொல்லுவாங்கன்னு சொல்றேன். ஓகே. சோ அப்படின்னாக்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வியூகம் இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை எடப்பாடிங்கிற ஒரு தனிநபர் அவர் வந்து மிக அழகாக அந்த இதுல வந்து காயை நகர்த்தி இருக்கிறார்னு நம்ம பார்க்கலாம். இப்போ திமுக தரப்பு தனிநபர் இல்ல, அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். ஒரு நிமிஷம் நான் சொல்றது, அந்த எல்லாரையும் விட்டுட்டு ஒரு சிங்கிள் பர்சனா காய நகர்த்திருக்கிறாங்கிறதுக்காகத்தான் நான் வந்து தனிநபர்னு சொன்னேன். அவர் ஒருவரே பல பேரை வந்து மேனேஜ் பண்ணியிருக்காருங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நான் தனிநபர்னு சொன்னேனே தவிர அவர் யாரோ ஒருவர்னு நான் சொல்றேன். சோ அதை தெளிவுபடுத்தணும் நான் சொல்றேன். இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய இந்த விவகாரத்தை பொறுத்தவரை எப்படி அவங்க பாத்திருக்காங்கன்னா, சரி ஒரு தொகுதிக்கு நம்ம ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா எப்படி இருக்குன்னாக்க, ஒரு தொகுதிக்கு நமக்கு 30 கோடி 20 கோடி அந்த மாதிரி செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தொகுதிகள்ல இல்லைன்னா அங்க எதிர்த்தரப்புல இருந்து மினிஸ்டர்ஸ், சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய தொகுதியா, அப்ப பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், நமக்கு இது தேவையே இல்லாத. எப்படி இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு பல வகையில இந்த கட்சியில இருந்தா பண்டு போகும். அப்படின்னாக்க அப்ப நம்ம 30 கோடி செலவு பண்ணி தோக்குற இடத்துல 2-3 கோடியை கொடுத்து இவங்க கூட்டணி கட்சியை கூட நிறுத்திக்கிட்டும் நமக்கு தலைவலி விட்டுதுப்பா, நாளைக்கு வந்து எக்ஸ்கியூஸும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அதே வாக்கு சதவீதம் உயர்ந்தாலும் அவங்க அந்த வியூகத்துல தொகுதி தேர்வுல பாஜக பின்தங்கிட்டாங்க, அந்த இடத்திலேயே அவங்க வந்து தேங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த டிலேங்கிறதே முதல்ல தப்புன்னு நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, இந்த டிலேயை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் இருந்த இடத்துல இப்போ எல்லா தரப்புலயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி அண்ட் லோ ப்ராபபிலிட்டி டெஃபினட்டா இந்த சீட்டுகள் கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அப்படித்தான் வந்து உங்களுக்கு ஒரு 50 சீட்ல இருந்து 60 சீட்டு இல்ல 100 சீட்டே கூட வச்சுக்க, 100 சீட்டுகளுக்கான உங்களுடைய கேண்டிடேட்டுகள் யாருங்கிறத வந்து முன்னாடியே பண்ணி நீங்க அங்க வேலைகளை ஆரம்பிப்பதோ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏ இல்ல ஆப்ஷன் பி இதுல வந்து எப்படின்னாக்கா உங்களுக்கு 100 சீட்டுகள்ல வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 50 கேண்டிடேட் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான 2 தொகுதிகள் இந்த மாதிரியாக வேலை செய்வது போன்ற விஷயங்களை செய்திருந்தால் நிச்சயமா அதுக்கான ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு ரிசல்ட்டை ஈல்டு பண்ண முடியும் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு. இதே நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிலருக்கு வந்து அதிகப்படியாக சீட்டுகள் கொடுத்து அந்த சீட்டுகள் எப்படி இருந்தாலும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வரப்போகுதுங்கிறதையும் பாக்குறோம். அப்படி இருந்தாலும் இப்போ வந்து தமாகவே நின்னாங்கன்னா கூட அவங்களுக்கு கொடுக்கப்படும் சீட்டு வந்து அவங்க நிக்க போற சின்னம் வந்து தாமரை. அது எதுக்காக அதிமுக என்ன பொறுத்தவரைக்கும் ஒத்துட்டு இருக்காங்கன்னாக்கா, அங்க தோல்வி வந்ததுன்னா அது இரட்டை இலைக்கான தோல்வி அல்லது அதிமுக இது தாமரை சின்னத்திற்கான தோல்வி அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப ஈஸியா அதை பெயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படிங்கிற மாதிரியான பல வியூகங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்வையா எடுத்துக்கிற திரு ரமேஷ் சேதுராமன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ஜெகதீஸ்வரன், இங்க